மணப்புறம் ஒப்பந்த ஊழியரான திரு அஜித்குமாரை எந்த அளவுக்கு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு அடித்து துன்புறுத்தி அவர் கொல்ல முடியுமோ போலீஸார் கொன்னுட்டாங்க. இப்போ கொன்னதுனால அவங்க அத்தனை பேர் மேலேயும் சஸ்பென்ஷன் பண்ணி கொலை குற்ற வழக்காக இப்போ பதியப்பட்டு இப்போ பாளையங்கோட்டை சிறையில் தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ இது ஒரு புறம் இருக்க, எஸ்பியை பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. டெப்டி எஸ்பியும் இப்போ சஸ்பென்ஷனில் வச்சுருக்காங்க. கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வச்சுருந்துருக்காங்க. இப்போ தமிழக அரசு இந்த கேஸை சிபிசிஐடியிலேருந்து சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. மேஜிஸ்ட்ரேட் கேட்குறாரு, இந்த போலீஸாரெலாம் பார்த்தா உங்களுக்கு அடிக்கிறதுக்கு யார் உரிமை கொடுத்தா, யார் உத்தரவு போட்டது, சிஎஸ்ஆர் போட்டிங்களா, எஃப்ஐஆர் போட்டிங்களா, அந்த 9 பவுனுக்காக எவ்வளோ துரிதமாக நீங்கள் செயல்பட்டுருக்கீங்க, உங்களுக்கு தனிப்பட்ட போலீஸருக்கு தகவல் எப்படி வந்துச்சு, நீங்கள் விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டு அவருக்கு தமிழக அரசு பதில் சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியா பார்த்தா நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்தோம். அப்படி பார்த்தா சோஷியல் மீடியாவில் எவ்வளோ குற்ற செயல்லாம் வருது, அதை பற்றி நீங்கள் துரிதமாக செயல்பட்டீங்களான்னு சொல்லிட்டு மேஜிஸ்ட்ரேட் கேட்டுக்கிறாரு. இப்படிப்பட்ட சம்பவத்தினால பார்த்திங்கன்னா இது பெரிய கொந்தளிப்பு